இந்த மதுபானம் அருந்துகிறவன் இந்த உலகத்தில் அருந்தினால் மறுமையில் அவனுக்கு மதுபானம் கிடையாது. அல்லாஹ் போதை இல்லாத சிறந்த மதுபானத்தை மூமின்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த மதுபானம் அவனுக்கு கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிற போது சிலர்கள் விளையாட்டாக பேசுவார்கள், அது கிடைக்காட்டி வேற ஏதாவது கிடைக்கும், மதுபானம் கிடைக்காட்டி பால் கிடைக்கும், தேன் கிடைக்கும், இது மட்டும்தானே கிடைக்காது, நல்ல சுத்தமான தேனை அல்லாஹ் சுவர்க்கத்தில் தருவான், அது கிடைக்கும் தானே நினைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு எச்சரிக்கையாக பேசுகிறார்கள். மதுபானம் இந்த உலகத்திலே அருந்துகிறவன் மறுமையில் அதிலிருந்து தடை செய்யப்படுவான் என்றால் அவன் சுவர்க்கம் போக மாட்டான், அவன் சுவனம் நுழைய மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸலாஸத்துன் லா யதுகுலுல் ஜன்னah, மூன்று பேர் சுவனம் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களே, அந்த மூன்று பேரில் ஒருவர் முத்மினுல் ஹம்ர், மதுபானத்தை தொடர்ச்சியாக அருந்தி வருகிறவர், மதுபானம் அருந்துகிறவர், இவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிற போது அல்லாஹ் மூன்று பேரை மறுமையில் பேச மாட்டான், பார்க்க மாட்டான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் மறுமையில் ஏறிட்டும் பார்க்காத இந்த பாவிகளில் மூன்று பேர் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் தாய் தந்தையர்களை நோவினை செய்கிறவன், அடுத்தவன் தான் கொடுத்ததை சொல்லி காட்டுகிறவன், சதக்கா செய்திருப்பான், தர்மம் செய்திருப்பான், ஏதாவது ஏழைக்கு கொடுத்திருப்பான், கொடுத்து விட்டு அதை சொல்லி காட்டுகிறவன் இருக்கிறானே, அவனை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான். அடுத்ததாக சொன்னார்கள் மதுபானம் அருந்துகிறவன். அல்லாஹு அக்பர். மதுபானம் அருந்துகிறவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான், அவனுக்கு மறுமையில் உள்ள மதுபானம் கிடைக்க மாட்டாது, அவனுக்கு லானத் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற போது நாம் இன்னும் அதனிடத்தில் நெருங்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய ஈமானை பரிசீலிக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இறை விசுவாசம் கொண்ட மக்களே, நிச்சயமாக மதுபானம், நிச்சயமாக சூதாட்டம், அம்பெய்து குறிபார்ப்பது, இவைகளெல்லாம் ஷைத்தானின் செயல்பாட்டில் மிக மிக அசிங்கமான செயலாகும். ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அதிலிருந்து நீங்கள் விலகுங்கள், அதிலிருந்து நீங்கள் தூரமாகுங்கள், அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.